ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, அது எதனால் ரியல் டைம் மார்க்கெட்டில் ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆக முடியல, ப்ராக்டிக்கலாக எதனால் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் கிளாஸ்க்கு என்கொயரி பண்ணுறவங்க இதை கேட்குறாங்க, நீங்கள் நடத்துகிறது ப்ரைஸ் ஆக்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நடத்துகிறது ப்ரைஸ் ஆக்ஷன் கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது ஒரு பேசிக், எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பேசிக்கான ஒரு இது. அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்ன, இப்போ நான் நடத்துகிற கிளாஸில் என்ன நடத்துகிறேன் அதை இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது ஜென்ரலாக ஒரு ஹைலோ இருக்கு இல்லையா, அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகுது, இந்த மாதிரி ஒரு ஹை கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், கண்டினியூஸான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் அதே ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ இங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல பை பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குது, ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட், அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆனாலோ இல்லை லோவர் சைடில் பிரேக் அவுட் ஆனாலோ, அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆனால் பை, லோவர் சைடில் பிரேக் அவுட் ஆனால் செல். இது போல் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். வெட்ஜ் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ், மோர் தென் 15 பேட்டர்ன்ஸ் இருக்குது. பெனட்டு, ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி ஒரு 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 அப் ட்ரெண்டோ இல்லை ஒரு டவுன் ட்ரெண்டோ ப்ரைஸ் வித்தின் இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போது இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ இதுலேயும் பை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைலோ ஆர் பேட்டர்ன் ஆர் ட்ரெண்டு, இதை பிரேக் அவுட் பண்ணால் பை ஆர் செல், இதை வச்சு டெசிஷன் பண்ணது தான் ப்ரைஸ் ஆக்ஷன். இதில் என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னாக்கா, இப்போ பிரேக் அவுட் பண்ணுறம்போது எங்கே பிரேக் அவுட் பண்ணுது, எங்கே க்ளோஸ் ஆகுது, என்ன டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் ஆகுது, இதை பொறுத்து நமக்கு டெசிஷன் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த கேண்டில் அதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரேக் அவுட் கிடையாது. சரி, இப்போ இப்படி இருக்குது, ஒரு பிரேக் அவுட் ஆகுது, ஆனால் அந்த கேண்டில் பிலோவில் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இது பிரேக் அவுட் கிடையாது. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இது வேலிடான பிரேக் அவுட். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும், மார்க்கெட் பின்னாடியே வெயிட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா ஸ்டீல் எடுத்துக்கோங்க. என்னோடய டே அனாலிசிஸில் நம்ம சேனலில், யூடியூப் சேனலில் டே அனாலிசிஸில் நான் எவ்ரிடே போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதில் டாடா ஸ்டீல் இது பிரேக் அவுட் லைன், இதுதான் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி அண்ட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். அதாவது டிஃபிகல்ட்டி என்னென்னா, இப்போ இதில் க்ளோஸ் ஆகணும், அதில் என்ன டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் ஆகணும், டேயில் க்ளோஸ் ஆகணுமா, வீக்லி க்ளோஸ் ஆகணுமா, ஹவர்லியில் க்ளோஸ் ஆகணுமா, அது தெரியாது. நமக்கு அதில் கன்ஃபர்மேஷன் கிளியராக கிடைக்காது. சப்போஸ் ஹவர்லியில் க்ளோஸ் ஆனால் டேயில் க்ளோஸ் ஆனால் தான் கன்ஃபார்ம், சப்போஸ் டேயில் க்ளோஸ் ஆனால் தான் வீக்லியில் க்ளோஸ் ஆனால் தான் கன்ஃபார்ம். ஸோ சம்டைம்ஸ் என்னென்னா மந்த்லியில் மட்டும்தான் க்ளோஸ் ஆகணும், இந்த மாதிரி பொசிஷன் இருக்குது. ஸோ இது நமக்கு கிளியாரிட்டி தெரியாது. ரெண்டாவது, அப்படியே க்ளோஸ் ஆனால் கூட அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகணும், ஒரு 2-3 கேண்டில் சஸ்டெயின் ஆகணும். இது செகண்ட் டிஃபிகல்ட்டி. பட் வேவ் அனாலிசிஸில் நம்ம டாடா ஸ்டீலை ப்ராக்டிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் இங்கே பிரேக் அவுட்டே ஆகலை, ஆனால் 1100 சப்போர்ட் எடுக்கும், அங்கேருந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும். ஸோ வேவ் பொறுத்தளவுக்கு லென்த்து தான். இந்த ஆக்ஷன் வேவ் எங்கே திரும்பும், இது ரியாக்ஷன் எடுத்து எங்கே திரும்பும், இந்த திரும்புகிற இடம் 1100 இங்கேருந்து திரும்பிடும். இது பிரேக் அவுட் ஆகலைனாலும் பரவாயில்ல, இங்கேருந்து திரும்பி பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிடும். ஓகே, ஸோ இது என்னுடைய அனாலிசிஸ். அந்த வீடியோ கிளிப் நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஆஸ் பர் வேவ் மெத்தட் படி இந்த டாடா ஸ்டீல் 1100, ஏன்னா இது அப்சைடு இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ பிரேக் அவுட் பிஃபோராகவே சொல்கிறேன், 1100லேருந்து 1090 இந்த ஜோன் ஸ்ட்ராங்கான
ரிவர்சல் ஜோன். ஸோ இதில் இருந்து மினிமம் வந்து 1180ங்கிறது வந்து இந்த வாரம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஆஃப்டர் இப்போது எவ்வளோ சப்போர்ட்டில் எடுத்திருக்கு 1100லேருந்து 1090 வந்து நான் சொல்லியிருந்தேன். அங்கே தான் மார்க்கெட் திரும்பவும் அந்த டேர்னிங் பாயிண்ட் எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணது. மார்க்கெட் எவ்வளோ லோ போயிருக்கு 1095 இதுதான் லோ. அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட் எவ்வளோ வந்து பிரேக் அவுட் ஆகி ஆஃப்டர் எவ்வளோ ஹை போயிருக்கு 1186 80 தான் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல். இங்கே சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து என்ன 1180 தான் டார்கெட். ஸோ ஒரு என்ட்ரியை பிஃபோராக அந்த பிரேக் அவுட்டுக்கு பிஃபோராகவே என்ட்ரியை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். டைம் கிடச்சிருது, கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கு டைம் கிடைக்கும். அண்டு அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த வேவ் எவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ஷன் ஆகும் இதையும் we can predict கிளியராக அந்த டார்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதாங்க ட்ரேடு வந்து ஒரு ட்ரேடு டெக்னிக்கலாக எடுக்க போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ் டைமிங்கில் என்ட்ரி தெரியணும், எக்ஸிட் தெரியணும். சப்போஸ் நம்ம இந்த இது வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதுக்கு எது எஸ்எல் அப்படிங்கிறதும் தெரியணும். நீங்கள் எந்த ட்ரேடு எடுத்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இதை போஸ்ட் பண்ணுறேன், அனலைஸ் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்டு புதுசாக ஒரு 1 வீக்கில் லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட் அவங்களும் இதே போல் அனலைஸ் பண்ண முடியுமா? பிஃபோராக அந்த டேர்னிங் பாயிண்ட்டு டார்கெட் பாயிண்ட் அனலைஸ் பண்ண முடியுமா? ஸோ அப்படிங்கிறதுனா ரொம்ப ஈஸியான மெத்தடு. 1 இயர் இந்த கிளாஸ் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் கொடுத்த ஃபீட்பேக். ஏன்னா 1 இயரில் நிறைய ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க, மார்க்கெட்டில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து கொரோனாவுக்கு பிஃபோராக என்கிட்ட டைரக்ட் கிளாஸ் வந்து லேர்ன் பண்ணார் சென்னையில். ஸோ ஆஃப்டர் இப்போது 2019 லாஸ்ட்டில் அட்டன் பண்ணார் அண்ட் 2021 லாஸ்ட்டில் ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. என்ன அவர் ப்ராக்டிக்கலாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம், என்னுடைய பேர் நவீன் ராஜ், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஸோ பிஎம்ஆர் ட்ரேடிங் ரகு சாருடைய அந்த டீச்சிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக வந்து பார்த்தோன்னா ட்ரேடிங்கில் இருக்கேன். ஸோ 1 இயராக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நாலேஜ் வந்து பார்த்தோன்னா நான் வந்து கிளாஸுக்கு போயிருக்கேன். ஸோ யூடியூப்பில் நிறைய ட்ரேடிங் மெத்தட்ஸ்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் இருந்தது. ஸோ என்னுடைய நண்பர் மூலமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமியில் வந்து கிளாஸுக்கு அட்டன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி எல்லாம் அட்டன் பண்ணோம். ஸோ ரியலாக உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது, இந்த குழன்னு இல்லாமல் ஒரு எக்ஸலண்ட் என்ன அவங்க வந்து அது என்ன வந்து இதில் வந்து கண்டுபிடிச்சிருக்காரோ அந்த வேவ் மெத்தடை அப்படி பியூராக எந்த ஒரு சீக்ரெட் எந்த ஒரு இதுவும் வந்து பார்த்தோன்னா மறைக்காமல் பக்காவாக சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு வேவ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது எனக்கு பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமியில் வந்து ரகு சார்கிட்ட பிடிச்ச ஒரே விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ஏகப்பட்ட வீடியோஸ் ஏகப்பட்ட ஒரு சில லெஜண்டுடைய இதெல்லாம் பார்த்துருக்கேன். எல்லாரும் ஒரு மெத்தடு யூஸ் பண்ணுவாங்க, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நியூமராலஜி படி நம்பர்ஸ் இது பண்ணுவாங்க. கேன் ஸ்கொயர் பற்றி வச்சு இந்த ஹையை உடைச்சா இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா பை பண்ணுங்கள், இந்த லோ பிரேக் பண்ணுச்சுன்னா செல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் ஒரு வேவில் வந்து பார்த்தோன்னா சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட்டு நம்ம ரகு சாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கான்செப்ட் இருக்குது வேவ் மெத்தடில். இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மெத்தடு. எப்படின்னா மார்க்கெட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு அவர் சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்தோன்னா என்ன ட்ரெண்ட் இருக்குதுன்றதை கிளியராக சொல்கிறாரு. பேசிக்காக சொல்லிவிட்டு எல்லாரும் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் நல்லா ஒரு உடச்சிட்டு நல்லா அப்பு போயிட்டே இருக்கும். எல்லாரும் வந்து பார்த்தோன்னா பை தான் சொல்லி எல்லாம் பை கொடுப்பாங்க. பை வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, பை இது ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மெத்தடில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு வேவ் மெத்தடு க்ரியேட் ஆகி சடனாக அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அட்வான்ஸாக ப்ரிடிக்ட் பண்ணுவார். எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு அப்படியே மிராக்கலாக இருக்கும்.
போயிட்டே இருக்கு மார்க்கெட், சடனாக ஒரு பெரிய ஃபால் நடக்கும். இந்த ஃபால் வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சான்ஸே இல்லை. அதே போல் இந்த கிளாஸ் வெரி வெரி ஒர்த்து. என்ன கேட்டால் நான் வந்து பார்த்தோன்னா நானும் நிறைய கிளாஸ் பார்த்துருக்கேன், நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கெலாம் பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரகு அது மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக் பர்சன், வெரி குட் ஹியூமன், இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து பார்த்தல எப்போ நீங்கள் என்ன டவுட்டு கேட்டாலும் கரெக்டாக கிளியர் பண்ணுவார். ரெண்டாவது இது சொல்கிற ஒரு பாயிண்ட்டும் வேல்யூபிளான பாயிண்ட்டு. அது ஏன் நடக்குது ஏன் நடக்கலைன்றது வந்து பார்த்திங்கன்னா அது நடந்து முடிஞ்ச உடனே தான் நமக்கே தெரியும். அது முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பக்காவாக வந்து பார்த்தோன்னா ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் வேணும் அப்படின்னா இந்த கிளாஸ் வெரி 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 ஒர்த்து. புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே வரவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இவருடைய கிளாஸ் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா இந்த கிளாஸ் இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மற்ற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா மணி நீடட். ஸோ மணி நீடட்னால் கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட், PriceAction, வேவ் மெத்தட், இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணோன்னா ரகுசாதுடைய மெத்தட் வெரி ஆசம். ஸோ நான் வந்து லேர்ன் பண்ண வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. இதே போல் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங் மெத்தட், ட்ரேடிங் அந்த சைக்காலஜி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். வர வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2022 எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமாக அமையட்டும். எல்லாரும் நல்லா வந்து ஏர்ன் பண்ணுங்கள். குட் லக். தேங்க்யூ.